வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் புக் சம்மந்தப்பட்டது, எப்படி நீங்கள் பணக்கார ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு வந்து போட்டு ரிச் டேட் புவர். அந்த புக்கு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பணக்கார ஆகலாம் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. பணக்கார தந்தைக்கும் ஏழை தந்தைக்கும் என்னென்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாமல் பணக்கார தந்தை எப்படி இருக்கும், ஏழை தந்தை எப்படி யோசிப்பாங்க, நீங்கள் எப்படி பணக்கார தந்தை யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பார்க்கலாம், போய் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்பயும் ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு கொடுக்குறேன். இந்த புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் அப்படின்னு, அதாவது ரகசியம். இந்த புக்கோட பேர் ரகசியம். ஏன் இந்த புக்கு வந்து நான் இவங்க வந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்தமாரி இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த புக்கில் டோட்டலாக இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து அதாவது இந்த புக்கை படித்து முடித்தவங்க வந்து இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது நான் படித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த புக்கை படிச்சுட்டு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சேன்னா நான் பணக்காரன் ஆகிடுவேன். நான் ஒரு நடுத்தெருவில் நிற்கணும்னு நினச்சேன்னா நான் நடுத்தெருவில் நிற்பேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு நினச்சேன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும். நீங்கள் சொல்லலாம், இது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் எப்போவுமே நினைக்க மாட்டேனே, அப்போயே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கிறீங்க. எனக்கும் ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த புக்கை படிக்கும்போது நானும் அதிர்ச்சியாக பார்த்தேன். இன்னும் நான் நினச்சேனா ஆக்சிடென்ட் ஆகும் நான் நினச்சேனா அப்படின்ற மாதிரி நானே வந்து ஆச்சரியமாக பார்த்தேன். ஃபுல்லாக படிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சும் போது தெரிஞ்சுது இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அந்த தப்பை இனிமேட் நான் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் இனிமேட் நான் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நான் தீர்மானித்தேன். அதேமாரி உங்கள் வாழ்க்கையிலே சில தப்புகள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது சரின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது இந்த புக்கில் டோட்டலாக என்ன சொல்ல வராங்க, எனக்கு புரிஞ்ச கருத்து அப்படின்றது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் நீங்கள் எதை ஈர்க்க நினைக்கிறீங்களோ, அதாவது இப்போ ஒரு கெட்ட விஷயம், அவனை நான் பார்க்கக்கூடாது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைப்பீங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதை தான் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மைண்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டே இருக்கும் போது எது அதிகமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பக்கத்தில் வச்சு இழுக்கும் பார்த்தீங்களா, அதேமாரி தான் நீங்களும் ஒரு காந்தம் தான். நீங்கள் வந்து இன்னத்து ரிப்பீட்டடாக நினைக்கிறீங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். உடனே நடக்காது, கொஞ்சம் நாள் எடுக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து அதையே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். நீங்கள் வந்து சொல்லலாம், அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது, நான் போன வாரம் ஆக்சிடென்ட் ஆச்சு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருவீங்க, அதெல்லாம் மறந்துடும். நான் அது மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்லையே, எனக்கு ஆகும் நான் நினைக்கவே இல்லையே அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஈர்ப்பு இசைக்கு நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டிலே ஒரு விலங்கு இருக்காது, நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதுல்ல. இல்லை சின்ன பசங்களே பிறந்திருக்காங்கன்னா நல்லது கெட்ட தெரியாது, நம்மளே எடுத்து சொல்லணும். அதேமாதிரி தான் இந்த புக்லேயும் ஈர்ப்பு விசை இருக்குது பார்த்தீங்கன்னா. அதாவது நம்ம வந்து நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்போ ரைட்டோ இல்லை எதுவாக இருக்கட்டும், ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரகசியம், அந்த ரகசியம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் ஈர்க்கிறது, அதாவது நீங்கள் எதை ஈர்க்கிறீங்களோ அது கெட்டதாவோ இல்லை நல்லதாவோ எதை ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து கான்ட்ரவர்ஷியலாக தெரியும். அதாவது கான்ட்ரவர்ஷியல்னால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பொய் மாதிரி தெரியும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக, நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிராக தெரியும். ஓகேங்களா? அப்படி நினைக்காதீங்க. இந்த புக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி பணக்காரர்கள் ஆகலாம். இந்த புக்கில் வந்து நிறைய ஆத்தர் வந்து ஒரே ஒரு ஆத்தர் எழுதலை, நிறைய ஆத்தர் எழுதியிருக்காங்க. எல்லோரும் சொல்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நான் அழகாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஒரு இன்ச்சு பை இன்ச்சு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? விட்டுட்டு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரிச் டாட் புவர் டேட்லே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு செக்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும், லைட்டாக லென்த்தாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிங்க, வீடியோ வந்து ஷார்ட்டாக போடலாமே, அதுமாதிரி நிறைய பேர் சொல்லிங்க. அது மாதிரிலாம் போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து இது வரணும், வியூஸ் வரணும், லைக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு சின்னதாக ஷார்ட்டாக போடுவாங்க. நான் எதுக்கு லென்த்தாக போகிறேன், பார்க்குற 10 பேரோ இல்லை எவ்வளோ பேரோ, நான் பார்க்குற 4 பேர் கூட இருக்கட்டும், அந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நீங்கள் பணக்காரன் ஆகணும், நீங்கள் வந்து ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு கொண்டு இல்லை. நீங்கள் சின்ன பசங்க படிக்கிறீங்கன்னா உங்கள் படிக்கல நீங்கள் சென்டம் எடுக்கணுமா, இந்த சப்ஜெக்டில் நீங்கள் சென்டம் எடுக்கணுமா, அப்போனா நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியல, இல்லை உங்களால் இது வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், நான் மினிமம் 10 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறேன், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை ஒரே சாப்டர் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி பிரித்து போடுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போடுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்க முடியாதா? எனக்காக இல்லை, உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் உங்களால் ஒதுக்க முடியாதா? அப்படி ஒதுக்க முடியல, அது நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அது ஒதுக்க முடியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, உங்களை பொறுத்து தான். ஏன்னா எல்லா
பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு புக்குங்கள் தான் படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 புக்கு, ஒரு வாரத்துக்கு 3 புக்கு இது மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அது மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க. நான் இப்போ த சீக்ரெட் புக் வந்து கையில் வச்சுட்ருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை படித்து முடிச்சிட்டேன். இது படித்து முடிச்சு எனக்கு என்ன தெரிஞ்சது, அந்த இதில் உங்களுக்கு போனஸாக நான் வந்து லாஸ்ட்டாக இப்போ அந்த இது ஒரு இப்போ இதில் நிறைய ஆத்தர்லாம் பேசியிருக்காங்க. ஒரு 200-300க்கு மேலே ஆத்தர்லாம் பேசியிருக்காங்க. அந்த எல்லா ஆத்தரும் என்னென்ன பேசுனாங்களோ அது அச்சஸில் அப்படியே உங்ககிட்ட அந்த புக்கில் ஒரே ஒரு இன்ச்சு விட்டாங்களோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் திட்டலாம். ஓகேங்களா, ஒரே ஒரு இன்ச்சு விடாமல் உங்களை வந்து கரெக்டாக நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அங்கே என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்கிறேன். மற்ற வீடியோ மாதிரி இந்த வீடியோவில் இருக்கவே இருக்காது. மற்ற வீடியோ மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வளவளான்னு இருக்காது. அதேமாரி ரொம்ப கம்மியாகவும் குறிப்பிட்ட சின்ன இடம் கூட விடாமல் கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து இந்த சின்ன இடம் தானே இதை வந்து அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. அதே மாதிரி இல்லை, நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இடமும் உங்களுக்கு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சாப்டர் 1க்காக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் நீங்கள் உருப்படணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்போவுமே உயர்வாக தான் இருக்கணும். அதேமாதிரி எண்ணங்கள் உயர்வாக வைங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒண்டி வாழ்க்கையில் பணக்காரணும், நீங்கள் ஒண்டி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் எப்போவுமே நினைக்காதீங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து இந்த புக்கு படிச்சுட்டு நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு கெட்டவங்களாக இருந்து மற்றவங்களுக்கு இதெல்லாம் பயன்படக்கூடாது, நான் ஒண்டி இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா, பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒருத்தர் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது 4 பேர் உங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அந்த காலத்தில் பெரிய பணக்காரங்க, அதாவது 99% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்க இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்காங்க. ஒரே ஒரு % தான் பணக்காரங்க இருக்காங்க. ஏன் அவங்கக்கிட்ட மட்டும் பணம் இருக்குது. இப்போ 100 கோடி அடிக்கிறாங்கன்னா அதில் 99 கோடி வந்து அவங்ககிட்டே தான். RBI 100 கோடி அடிக்கிறாங்கன்னா 99 கோடி அவங்ககிட்ட தான் இருக்குது. 1 கோடி தான் ஏழைங்கக்கிட்ட இருக்குது. அப்போ ஏன் வந்து அவ்வளோ பணம் வந்து அவங்கக்கிட்டே பணக்காரங்கிட்டே போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியல. அது என்ன ரகசியம் அப்படின்னு தேட தொடங்குங்க. ஓகேங்களா, அதை தேட தொடங்குறதுக்காக தான் இந்த புக்கை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு படித்து முடித்தோடனே அந்த ரகசியங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். நீங்கள் அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு வந்து எண்ணங்கள் எப்பவுமே உயர்வாக வச்சு நல்ல எண்ணங்களோட என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வாழ்க்கையில் ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் அம்மா இருக்கட்டும், யாருக்காக வேணால் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்துட்டு அவங்களும் வாழ்க்கையில் ஊர் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இதை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். சாப்டர் 1க்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.